புதுக்கோட்டை மாவட்டம் மீனம்பட்டியில் முடிகாண்டவர் கோவில் திருவிழாவையொட்டி நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டில் வீரர்களிடம் பிடிபடாத காளை மாட்டை பிடிக்க முயன்றபோது அந்த மாடு முட்டியதில் அதன் உரிமையாளர் உயிரிழந்தார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மனோகரன். வணக்கம் மனோகரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். ஜல்லிக்கட்டு போட்டியில் ஜல்லிக்கட்டு காளை முட்டியதில் மாட்டின் உரிமையாளரே உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரகோட்டை தொகுதிக்குட்பட்ட மீனம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள திருவிழாவின் போது நடைபெற்று வந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொண்ட புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனைக்கோட்டையைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவரின் ஜல்லிக்கட்டு காளை பங்கு பெற்றிருந்தது. இதனால் மாரிமுத்து தனது ஜல்லிக்கட்டு காளையுடன் ஜல்லிக்கட்டு போட்டியில் வாடிவாசல் வழியாக தனது காளையை அவிழ்த்து விட்டார். வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்து சென்ற மாரிமுத்துவின் ஜல்லிக்கட்டு காளை யாருக்கும் பிடிபடாமல் பாய்ந்து சென்றது. அதனை கலெக்ஷன் பாயிண்ட் என கூறப்படும் ஜல்லிக்கட்டு திடலின் முடிவில் நின்று கொண்டு மாரிமுத்து தனது காளையை மறித்து பிடிக்க முற்படும் போது திடீரென ஜல்லிக்கட்டு காளை தனது உரிமையாளர் மாரிமுத்துவையே குத்தியது. இதில் இரத்த வெள்ளத்தில் சாய்ந்த மாரிமுத்துவை உடனடியாக அங்கிருந்த மருத்துவ முகாம் அழைத்து சென்று மேல் சிகிச்சைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மாரிமுத்து ஏற்கனவே இறந்ததாக கூறியதை அடுத்து தற்பொழுது பிரேத பரிசோதனைக்காக மாரிமுத்துவின் உடல் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.